ஹalleluya ஹalleluya. நிறைய பேர் எழுதி கொடுத்துருக்கிறீங்க, இந்த ஜபங்கள் எதுவும் வீணாகி போகாது. ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் இந்த ஜபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் தருவார்? ஒரு சிறு பிள்ளைக்கு கல்லீரல் பிரச்சனைன்னு எழுதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வந்திருக்கிறாங்க நிறைய பேர், பலவீனமாக வந்திருக்கிறீங்க. கற்பத்தின் கனிக்காக 3 ஹாஸ்பிட்டலில் அலைஞ்சி சுகத்திற்காக அலைஞ்சி இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமேன். இந்த இடத்திற்கு வந்தவங்களை, தேவ சமூகத்துக்கு வந்தவங்களை, அவர் பிரசனத்து மேலே வந்தவங்களை கர்த்தர் ஒருபோது வெறுமையாக திரும்பி போகவே பண்ண மாட்டார். திரும்பி வெறுமையாக போகவே விட மாட்டார். கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறேன், வந்த வண்ணமாய் அல்ல, வந்த பலவீனத்தோடு அல்ல, வந்த நுகத்தடியோடு அல்ல, வந்த சத்துருவின் போராட்டத்தோடு அல்ல. போகும்பொழுது ஒரு புதிய மனிதனா, போகும்போது ஒரு புதிய மனுஷியா, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். நான் வந்த வண்ணமா போகக்கூடாது ஆண்டவரே, நான் வந்த வண்ணமா போகக்கூடாது. இதற்காக நாங்க ஜெபிக்கிறதை விட நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வந்த வண்ணமா நாங்க போகக்கூடாது ஆண்டவரே, எங்களை தொடுவீராக. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ஒரு தொடுதல் போதும், கர்த்தருடைய ஒரு தொடுதல் போதும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீதிமான் பிழைப்பான் என்று போடப்பட்டிருக்கிறது. உமது வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குவீராக. ராபா ஷாகத ரபக. ஆண்டவரே குணப்படுத்துங்கப்பா. கற்பத்தின் கனிகளை கர்த்தர் வாய்க்க செய்வீராக. ஆமென். யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ, கால்கள் பகுதியில், நரம்பு பகுதியில் இருக்கிறதான பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹalleluya. ஒரே காரியத்தை ஏவுகிறபடியினால நம்ம சுகமாகணும்னா, கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யணும்னா சில பொருத்தனைகளை நம்ம ஏறெடுக்க வேண்டும். சில பொருத்தனைகளை பண்ண வேண்டும். யோனாவை மீன் கரையிலே கக்கி போட்டதற்கு காரணம் என்னன்னா, அவர் ஒரு பொருத்தனை பண்ணினார். நான் துதியின் சத்தத்தோடு உம்மை நான் பாடுவேன், உம்மை நான் புகழுவேன். பொருத்தனை பண்ணினான். அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினான். அந்த பொருத்தனையை நிமித்தம் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஒருவேளை நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்துறீங்கன்னா, அந்த பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. சத்துரு இடிப்பதற்கு எத்தனை காலங்கள் எடுத்தானோ தெரியாது. பிசாசு எத்தனை ஆண்டுகள் உங்களை இடிப்பதற்கு எடுத்தானோ தெரியாது. நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை கட்டுகிறது வெகு சீக்கிரமாக கர்த்தர் கட்டு வைப்பா. சத்துரு இடித்த நாட்களை காட்டிலோ, சத்துரு இடித்து போட நினைத்த அந்த நாட்களை பார்க்கிலும், வருஷங்களை பார்க்கிலும், என் கர்த்தர் உங்களை திரும்ப எடுத்து எழுப்பி கட்டுவதற்கு, விழுந்து போன தாவீதின் கூடாரமே, உன்னை எடுத்து நான் கட்டுகிறதற்கு சில ஆண்டுகள் அல்ல, சில நிமிடங்களிலே கட்டி முடிக்க போகிறா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரபா ஷகத ரபாகத. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சாட்சிகளை கேட்பதற்கு கிருபை தாங்கப்பா. ஆமேன். இன்னும் போன மாதம் எழுதி கொடுத்த அநேக ஜப குறிப்புகள் இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன். நல்ல ஒரு பலனை கட்டளை எடுங்க. ஒவ்வொரு ஜப குறிப்புக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பீராக ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் வருகிற மாதங்களில் பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் மாறட்டும். இந்த ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ஜபத்திற்கு ஆமேன் பலனை பெற்றுக்கொள்கிற நாட்களாய் மாறட்டும். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். ஜெபித்த ஜபங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க கரங்களை அசைத்து ஹல்லேலூயா உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் பேஸ் வைங்க, மைக் கிளியராக இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. கொஞ்சம் சரி, அங்கங்கே இருந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா நான் இறங்கி வந்துடுவேன். ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் சந்தோஷத்தோடு, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏசப்பா இங்கே இருக்கிறாருன்னு உணர்றீங்களா? அவர் என்னை தொடுவார்னு நம்புறீங்களா? வெளியே போகும்போது நான் தனியாக போக மாட்டேன், அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு போவேன், அவருடைய தொடுதலை பெற்றுக்கொண்டு போவேன். இங்கே இருக்கிற இயேசு பெரியவர். மனிதர்கள் எது செய்கிறார்களோ செய்ய முடியுதோ, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி
ஹalleluya ஹalleluya. எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க ஒரு 3 தடவை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவர். என் பாரங்கள் என் சுமைகள் எல்லாம், என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உங்க பாதத்தில் இறக்கி வைத்தே, உங்க பாதத்தில் அப்பா இறக்குறோம். இன்னொரு தடவை சொல்லுங்க, உங்க பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். இறக்கி வைத்தே பாதத்தில் இப்ப சொல்லுங்க, ஏசையா ஏசையா. இவ்வளவுதானா? ஆண்டவர் முழு சத்தத்தோடு என் முன்னே பலத்த சத்தத்தோடு ஏசையா ஏசையா. விடுதலை நாமம், உம்மை சுகம் தருகிற நாமம். என் முன்னே உம்மோடு இருப்பதுதான், உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். இன்றைய வாலிபர்கள் அநேக பேர் என்னன்னே தெரியல. 80 வயசு பாட்டிக்கு டிப்ரெஷன் இருந்தால் பரவாயில்ல, 18 வயசு பையனுக்கு என்ன இருக்குது தெரியுமா? டிப்ரெஷன். டிப்ரெஷன் ஆனால் என்னடா பண்ணுவேன் அப்படின்னா, நேராக போய் சிகரெட் அடித்தா தானே டிப்ரெஷன் குறையுது அப்படிங்கிறான். பிசாசு எவ்வளோ தந்திரமாக வாலிபர்களை தொட்டு கொண்டு இருக்கிறான் பாருங்கள். இன்றைய வாலிபர்கள் அநேகர் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு நிமிடம் எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால எங்கள் சந்ததிகளை தொட்டு கொண்டு இருக்கிற ஷாகாதா காபாந்தா லா காபாந்தா லா ஜெபிங்க. இப்போ ஜெபிக்கிற வேளையில் கத்தர் சந்ததிகளை கத்தர் ரட்சிக்கணும். தூரத்தில் இருக்கிறவங்க இங்கே பக்கத்தில் இருக்கிற அநேகரை கத்தர் தொடணும். ஷாகாதாரா அந்த போதை பொருட்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு போகணும். தமிழ்நாட்டில் கத்தருடைய ராஜ்யம் வரணும். எல்லாரும் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. தமிழ்நாட்டை சீரழித்து கொண்டு இருக்கிற ஷாதா கா பா காதா ராபா ஆவியில் ஜெபிங்க. ஒரு நிமிடம் ஜெபிச்சு கொஞ்ச நேரம் ஆராதிக்க போறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு சில காரியத்திற்காக ஜெபிக்க ஏவுகிறார். ஜெபிங்க. ஆண்டவரே, என் சிறு பிள்ளைகளை, இளம் வாலிப பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகள் ஓரா காதா லா காபா காதாரா. எத்தனை பேருடைய பிள்ளைங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு, தம்பி என் மகன் அடிமையா இருக்கிறான், என் பிள்ளை அடிமையா இருக்கிறான், ஆனா அவன் அதுலேருந்து வெளியே வர முடியாதபடி கஷ்டப்படுறான். நீங்க வெக்கப்படாம பரலோகத்துக்கு எல்லாரும் கண்களை மூடிருங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தால், அவன் ஏதோ ஒரு பாவத்தில் அடிமையாக இருக்கிறான்னு எனக்கு தெரியுது, ஆனால் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கான் தம்பி, மறைச்சிட்டே இருக்கிறான், கையை உயர்த்தி காட்டுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க யாராவது இருந்தாங்கன்னா நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகம் பார்க்கறது கண்களை, மற்றவங்க எல்லாரும் கண்களை மூடி இயேசுவின் நாமத்தினால இப்போது அந்த பாரத்தை கர்த்தருடைய கரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்கள் இனி கர்த்தருடைய கரத்துக்குள்ள போக போறார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை பிடிக்க போகிறது. பிள்ளைங்களுடைய கரத்தில் தொங்கி கொண்டு இருக்கிற அந்த வலு சர்ப்பத்தின் ஆவி, கரங்களை கட்டி வைத்திருக்கிற அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள இருக்கிறவர்களை கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது நம்ம சமீபத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை தொடுகிறது. நல்ல ஆவியில நிரம்பி இயேசுவின் நாமத்தினால தீக்குள்ள போடுகிறோம், நெருப்புக்குள்ள போடுகிறோம். பொல்லாத விரியன் பாம்பின் ஆவிகள், பிள்ளைகளை மறைந்திருந்து தாக்குகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடுகிறோம். எங்க பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. எங்க பிள்ளைங்க எழும்புவார்களாக. கடைசி ஏசையா உம்மைதான் என் முன்னே நிறுத்தியுள்ளே. இது மனுஷரால முடியாதது தான். நம்முடைய பிள்ளைங்களை நம்மால மாற்றவே முடியாது. சில காரியங்களை நம்ம முயற்சினால எவ்வளவுதான் போராடினாலும் முடியாது.
ஆனால் ஒரு தொடுதல் சில இடங்களில் கத்தர் தொடும்போது, சில இடத்துல கத்தர் கரத்தை வைக்கும்போது, கத்தர் யாக்கோபை சந்தித்தது போல ஒரு என்கவுண்டர் பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கணும். கத்தர் பிள்ளைகளை சந்திக்கணும். தலைமுறைகள் கத்தருக்காக எழும்ப விடாதபடி தடுக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக கத்தர் உங்களை இப்பொழுது யுத்த தளத்திலே எழும்ப பண்ணுவாராக. சோர்ந்து போகாமல் ஜெபிங்க. கத்தர் தலைமுறைகளை எழும்ப பண்ணுவார். உங்க குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கத்தர் சந்திப்பார். விட்டு கொடுக்காதீங்க. என் பிள்ளைங்க நரகத்துக்கு அல்ல, என் பிள்ளைங்க பரலோகத்துக்கு சொந்தம், என் பிள்ளைங்க இயேசுவுக்கு சொந்தம், என் பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பாடலை கரங்களை தட்டி, இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமம் அதிசயங்களை செய்கிற நாமம். இந்த இடத்துல அந்த நாமத்துக்குரியவர் வந்திருக்கிறார். அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் 2 பேர் 3 பேர் வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். நீங்கள் கூப்பிடுறதெல்லாம் எப்படி கூப்பிடணும்? உள்ளத்திலிருந்து கூப்பிடணும். எஸ்அப்பா, நான் வெறுமையாக போயிடக்கூடாது. ஒரு தொடுதலை, ஒரு அடையாளத்தை நீங்கள் எனக்கு காட்டணும் ஆண்டவரே. யாக்கோபு இஸ்ரவேலாக மாறி போனான். அதனால தான் ஏசா கட்டி பிடித்து அழுதான். கொலை செய்ய வந்த ஏசா, மனுஷனால் அவனை மாற்றவே முடியாது. ஆனால் அந்த இரவுல யாக்கோபு போராடி ஜெபித்த போது கர்த்தருடைய கரம் ஏசாவினுடைய இருதயத்தை தொட்டு அவனுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்க முடிந்தது என்றால், இப்பொழுது நீங்க இங்கே ஜெபிக்கிற வேளையில கர்த்தர் எங்கேயோ சிலருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற வல்லவர். நீங்க வீட்டுக்கு போகும்போது கெட்டி பிடித்து அழுவார்கள். ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்பான்னு சொல்லி பிள்ளைகள் மனம் திரும்புவார்கள். நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, முதல்ல என்ன தொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் அந்த தொடுதலை நான் அனுபவிக்கணும். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. கரங்களை தட்டி, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஓ மனுஷருக்குள்ளே. எத்தனை பேருக்கு தெரிந்தவர்கள் எல்லாரும் சொல்லுங்க. வானத்திலும் பூமியிலோ, வானத்திலும் இந்த பூமியிலோ வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். சமீபத்திற்கு மாத்திரம், தூரத்திற்கு தெய்வம். மனுஷருக்குள்ளே அவர் நாமத்தை எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து சொல்லுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு நர்விஸ், அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று சொல்லுங்க, எனக்கு ரட்சிப்பு தருகிற நாமமே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று ஒரு தொடுதல், ஒரே ஒரு தொடுதல். அவர் நாமோ இயேசு கிறிஸ்து, அவர் நாமோ சத்த உயரட்டோ, அவர் நாமோ. ஓ, அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் சொல்லுவோம். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று ஒரு மனதோடு அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம்
நாமோ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஒரு தொடுதல் அவர் நாமோ இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடு, எல்லா செய்வினை காட்டுகள் முறியோ. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடோ. பின்தொடர்ந்து வருகிற பார்வோனின் ஆவிகள் ஓடும். அவர் நாமத்தில் பேய்கள். நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. செய்வினை காட்டுகள் முறியோ. அவர் நாமத்தில் பேய்கள். ஓ நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். ஓஹோ விடுதலை அடைவதற்கென்று ஷாக்கா. தலைக்கு மேல கையை தட்டி அவர் நாமோ இயேசு. சொல்லுங்க சத்துருக்கு முன்பதாக அந்த நாமம் அற்புதம் செய்யும். என் பிள்ளைகளை சந்திக்கும். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். நெடுங்காலமா காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணலாம். ஆனால் கர்த்தர் தருகிற ஜீவ விருட்சம் வருகிறது. கர்த்தர் தருகிற ரட்சிப்பு வருகிறது. ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது. ரட்சிப்பு கர்த்தரால் வருகிறது. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகும். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இது மனுஷரால் கூடாதவை தேவனால் எல்லாம் கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால. எழும்பு எழும்பு. ஓ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனமே, அபிஷேகத்தோடு ஜெபிக்கிற வேளையில கர்த்தருடைய அபிஷேகம் சாதிக்கும். கர்த்தருடைய பலன் சாதிக்கும். ஷாகா பாகா தாலா ராகா. இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்னும் ஜெயமே. இடைவிடாமல் ஒரு 2-3 நிமிடத்துல முடிக்க போகிறோம். ஆவியானவரால கூடாதவைகள் ஒன்றுமே இல்லை. உலகம் சொல்லும் கன்னிகை கர்ப்பவதி ஆக முடியாது. ஆனால் ஆவியானவர் சொல்லுவார். ஆவியானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும். முடியாத பிள்ளைங்க மாறவே மாட்டாங்க. என் கணவர் ரட்சிக்கப்பட தயவு செய்து அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லிடாதீங்க. ஆண்டவர் மனுஷர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கவனித்து கேட்குறாரு. நீங்கள் சொல்லிட்டு போங்க, என் பையன் ரட்சிக்கப்படுறதை நான் பார்ப்பேன், என் பையன் சபைக்கு போகிறத நான் பார்ப்பேன், என் பிள்ளை பைபிளை தூக்கிட்டு ஆராதிக்க வர்றதை நான் பார்ப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். தம்முடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்டு எழுதி வச்சு ஒரு நாளிலே கர்த்தர் அதை நிறைவேற்றுவா. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மாத்திரமல்ல, நீங்க சொல்ற வாயின் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எல்லாரும் ஒரு 5 நிமிடம் எழுந்திருந்து ஷாக்கா பாகா தாராபா கொஞ்ச நேரம் ஆவியில ஜெபம் பண்ணுங்களேன். ஆவியில அந்நிய பாஷை பெற்றிருக்கிற எல்லாரும் ஷாக்கா தாகா பாந்தா லாபா. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. வேடிக்கை பார்க்க வரல. கர்த்தர் ஒரு சிலரை தொடும்படியாக எப்படியாவது ஒரு கரம் வெளிப்படணும். இந்த விடுதலை முகாமுக்கு பிற்பாடு, இந்த உபவாச ஜபத்துக்கு பிற்பாடு சில மாற்றத்தை, ஒரு அடையாளத்தை கர்த்தர் எனக்கு காட்டணும். ஒரு மாறுதலை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக பிடிக்கிறீங்களோ கர்த்தருடைய கரம் இப்பொழுது வெளிப்படும். கர்த்தருடைய பாதத்தை பிடிங்க. கர்த்தருடைய சமூகத்தை பிடிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் ரீகா பாகா தாலாரா. மலட்டு கற்பங்களை ஆண்டவர் ஆவியில் உணர்த்தப்பட்டு சொல்றேன். இந்த மாதத்துக்கு பிற்பாடு சில மலட்டு கற்பத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய கனி, கர்த்தர்பத்தின் கனிகள் வருகிறது. கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆவியானவருடைய பலன் உங்கள் மேல் நிழலிடுகிறது. பல வருடங்கள் நிறைவேறாதது இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடக்கும். மனிதர்களுக்கு அல்ல, கர்த்தருக்கு மகிமையா இது நடைபெறும். ராகா பாகா தாரா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். டாக்டர் சொன்னதை தூர போடுங்க. மருத்துவம் சொன்னதை தூர போடுங்க. உங்க சரீரம் சொன்னதை தூர போடுங்க. இயேசு சொல்றதை பிடிச்சு கொள்ளுங்க. வார்த்தை சொல்றதை பிடிச்சு கொள்ளுங்க. வார்த்தையில ஜீவன் உண்டு. வார்த்தையில ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையா. கரங்களை தட்டி அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும்.
தீமையானாலும் நன்மையா நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேற நாமம் இல்லை. மலே வாரியம் வாய்ப்பதற்கென்று பிரபாகாதாரா ஆவியானவரே அவன் நாமோ இயேசு கிறிஸ்து. அவன் நாமோ சொல்லோ அவன் நாமோ மகாதாரா அவன் நாமோ இயேசு கிறிஸ்து. அவன் நாமோ இயேசு கிறிஸ்து. அவர் ஜலத்தின் மேல அசைவாடின ஆவியானவர் இப்பொழுது அசைவாடுகிறார். ஒவ்வொரு குடும்பத்தின் மேல, சரீரத்தின் மேல, மரியாளுடைய சரீரத்தில் நிழலிட்ட கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது சரீரங்களில் நிழலிடட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ஓ, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கிறது. எலும்பு எலும்பு பிரகாசி, கர்த்தருடைய மகிமை விழுகிறது. தூசிய உதறிவிடு. சிம்சோனே, உன் மேல இருக்கிற கட்டுகள் இப்பொழுது நெருப்பப்பட்ட நூல் போல தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் வாழ்க்கையில் உள்ள சோர்வுகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க சொல்லுங்க, ஜெபிக்க 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 அவர் நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் சிம்சோன் மேல இறங்கின அபிஷேகம். ஆவியே கரங்களை உயர்த்தி ஆவியானவரே உயிர்ப்பீங்க, உயிர்ப்பீங்கப்பா. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படட்டும், விரும்பைகள் வெளிப்படட்டும். ஏ அசைவாடோ அசைவாடோ அனலாக்கோ எங்கள் அக்கினி. அசைவாடோ எங்கள் அக்கினி. ஊச்சிடுமே ஊச்சிடுமே வல்லமையை இந்த நாளில். தாகத்தோடு கேளுங்க. ஊச்சிடுமே அக்கினியை இந்த நாளில். வல்லமையோடு வல்லமையோடு இப்பொழுது ஊச்சிடுவே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊச்சிடுமே. அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமை 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 வல்ல தாருமே தேசத்தை. ராதா தாதா லகாபா. ஓஹோ, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை. எலும்ப பண்ணுங்கப்பா. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். மரித்து போன சாராளின் கற்பத்திலே கர்த்தருடைய வார்த்தை உயிரை கொடுத்தது போல உயிர் அடையட்டும், உயிர் அடையட்டும், உயிர் அடையட்டும், உயிர் அடையட்டும். மரித்து போன ஆத்மாவே, கர்த்தர் உன்னை உயிரடைய பண்ணுகிறார். வார்த்தையை அனுப்பி இப்பொழுது உயிரடைய பண்ணுகிற நேரம், உயிரடைய பண்ணுகிற நேரம். எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி ஒரு நிமிடம் கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. வல்லமை வல்ல தாருமே தேசத்தை. அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் அபிஷேகம் வல்லமை வல்லமை. தேசத்தை உமக்காய் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு சந்தல ரகதா ரகதியா ரகந்தல் கிடானந்தா
ಶೆಂದಲು ರುಗುದು ಲೇರೆ ಮಹಾಂದಲ್ ಗಡಾರಗದಿ ಆಂದಲಗದ ಸತ್ರು ಕರ ಕತ್ತೇರಿ ಕಾತಲ ರಮೋಂತೋ ಪ್ರಿಯಾಂದಲ ಶೇಯಾಂದಲ ಗಡಮಂದಲ ಶೇಯಾಂದಲ ಗದಿ ஆரகதடா ஷேகே தேரே நேரே சத்ருவின் தந்திரங்களை கத்தர் இப்பொழுது உங்க கால்களின் கீழே ஒப்பு கொடுக்கிறார். ஷேகா தாகா பாந்தா லாரா குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட சில தந்திரத்தின் ஆவிகளை கத்தர் இப்பொழுது முறியடிக்கிறார். உங்க குடும்பத்தை உடைக்க சத்துரு தீர்மானித்த திட்டங்களை கத்தர் உங்க கால்களின் கீழே நசுக்கி போடுகிறார். சமாதானத்தின் தேவன் ஆவியானவர் யுத்தம் பண்ணுகிற நேரம், ஆவியானவரே இப்பொழுது எங்களுக்காக வெற்றி கொடி ஏற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் சத்துருவே எனக்கு விரோதமா பெருமை பாராட்டாதே. நான் விழுந்திருந்தால் எழுந்திருப்பேன். ஏன்னா நான் விழுந்தது அப்பாவுடைய கரத்துல. என் கால் சறுக்குகிறது என்று சொன்ன போது கர்த்தருடைய கரம் என்ன தாங்கிச்சு. அம்மா கர்த்தர் உங்களை தாங்கினார். அம்மா அவர் உங்களை விட்டிருந்தார்னா என்னைக்கோ சத்துரு அழிச்சிருப்பான். நீங்க விழுந்த போது ஆண்டவருடைய கரத்தில் விழுந்தீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை திரும்ப அந்த கரம் உங்களை கட்டி எழுப்புகிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்பவும் செப்பனிட்டு உன் வாழ்க்கையை எந்த இடத்துல சத்துரு விழுத அடிக்கானோ அதே இடத்துல பல மடங்கு அபிஷேகத்தோடு பல மடங்கு பலத்தோடு கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருடைய வல்லமை குறைந்து போகலை. ஓ நான் ஜெபிக்க ஜெபிக்க தலைய அசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க நேருப்பா. ஓ நேருப்பா இந்த எனக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தொடுதல் வேணும் சொல்றவங்க முழங்கால் படியிடுங்க. ஒரு 2 நிமிடம் ஆண்டவருடைய தொடுதல். ஆண்டவரே எங்க மேல வார்த்தையை கத்தர் அனுப்பி உங்களை விடுவிக்க போகிறார். அதற்கு முன்பதாக கத்தர் சிலருடைய ஆவி ஆத்மாவில் இருக்கிற கட்டுகளை கத்தர் உடைக்க போகிறார். நீங்க ஆவியில வசனத்தை கேட்கும் போது விடுதலையோடு கேட்கணும். இப்பொழுதே சில கட்டுகள், சோர்வின் கட்டுகள், நீ போதும், நீ போக வேண்டிய தூரம் போதுயா, நீ படுத்து தூங்கு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சொல்றானா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் இனிமேதான் இருக்கிறது, வெகு தூரம் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிக்கிற நாட்கள் வருகிறது. சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத. ஒரு அறுவடையின் நாட்கள் வருகிறது. யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, மனிதர்களை பார்த்து சோர்ந்து போகாத. கர்த்தருடைய கரம் விளங்கும். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நம்புறவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி ஷீகாதாரா ஒரு தொடுதல் எனக்கு வேணும், அக்கினி என் மேல விழணும் சொல்றவங்க ஒரு 2 நிமிடம் அக்கினி பாசையில காத்தாரா கேக்கேதேரே பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கின அக்கினி, விடுதலையின் அக்கினி, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின அக்கினி, சீமோனை பேதுருவாய் மாற்றின அக்கினி, நாணலை கற்பாரையாய் மாற்றின பரலோக அக்கினி. ஒரு தொடுதல் போதாண்டவர். ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா விடுதலை. ஒரு தொடுதல். இப்பொழுது சிலருடைய உறுப்புகளை தொடுவீராக, ஆவியை தொடுவீராக, மரித்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக. ஆவியானவரே எங்களை உயிரடைய செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே, 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 தழும்புகளால் சுகமானே. என் குடும்ப மருத்துவர், எத்தனை பேர் என் குடும்ப மருத்துவரே? சுகமானே, சுகமானே, தழும்புகளால் சுகமானே. மருத்துவர் நீரே, நன்றி, நன்றி நன்றி ஐயா, நன்றி.
உமக்கு மகிமை தருகிறோ உம்மில் தான் அடை உமக்கு மகிமை உமக்கு மகிமை உம்மில் தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிடம் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. மகிமைப்படுத்தப்படுத்த ஆவியில ஒரு களி கூறுதல். கடைசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தகப்பன், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் ஆக்கரித்து கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமைகளை கீழே தள்ளி தள்ளாடுகிற உங்களை பலத்தால இடகட்டி வார்த்தையை அனுப்பி உங்களை பலப்படுத்த போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த செய்தி வேளையில கர்த்தர் எங்களை உயிர்ப்பிக்க போகிறீர், எங்களோடு இடைபட போகிறீர், உம்முடைய தீர்க்கமான வார்த்தைகளை எங்களோடு கொடுக்க போகிறதற்காக எல்லாரும் ஒரு நிமிடம் ரெண்டு கரங்களை உயர்த்தி